தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக பிரமுகர் திருவிடைமருதூர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கில் 10க்கும் மேற்பட்டோர் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 6 பேரை பிடிக்க தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கர். இப்ப தமிழகத்தில் 25 இடங்கள்ல என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எந்தெந்த இடங்கள்ல இந்த சோதனை நடைபெறுகிறது? எத்தனை பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருப்புவனத்தை சேர்ந்த ராமலிங்கம் பாமக முன்னாள் நகர செயலரான இவர் பாத்திரக்கடை நடத்தி வந்தார். இவர் ராமலிங்கம் குழுமமாக கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக இந்த கொலையில் மத மாற்றம் செய்வதை அவர் கண்டித்ததாகவும் அதில் ஏற்பட்ட விரோதத்தில் ராமலிங்கம் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மொத்தம் இதுவரை 18 பேர் குற்றம் சாட்டப்பட்டு இதில் 13 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். அதன் பிறகு ராமலிங்கம் கொலை வழக்கை தேசிய புலனாய்வு முகாமையும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த என்ஐஏ அதிகாரிகள் தனியாக வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 5 ஆண்டுகளில் ஆன நிலையில் தொடர்புடைய 5 பேர் தலைமறைவாக உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா, கும்பகோணம் மேலத்தோரையைச் சேர்ந்த அப்துல் மஜீத், வடக்கு மாங்குடியைச் சேர்ந்த புர்ஹாதீன், திருவடைத்துறையைச் சேர்ந்த ஹசீத் மிர்ஜான், திருமங்கலக்குடியைச் சேர்ந்த நஃபுல் ஹசான் ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர். இவர்களை பற்றி என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் இதனால் அவர்கள் 5 பேரையும் கைது செய்ய முடியாத நிலை நீடித்தது. இந்த நிலையில்தான் தலைமறைவாக 5 பேரை பற்றிய விவரங்களை கூறுபவருக்கு 25 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் நிலையும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் இதோடு 5 பேரின் போட்டோக்கள் பெயர் முகவரி அச்சடித்து கோவை, தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பல இடங்களில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டது. இந்த வழக்கத்தில் மேற்கொண்ட 5 நபர்கள் புகைப்படம் விவரங்களை போலீசார் தெரிவித்த நிலையில் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் 25 இடங்களில் தேசிய புலனாய்வு முகாம் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். அதனால் இந்த திருவிடைமருதூர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் 10க்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக 6 பேரை பிடிக்க அந்த தேசிய புலனாய்வுகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தமிழக போலீசாருடன் சேர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சங்கர்.